1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 2 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பருப்பு மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இப்படி பல்ஸ் மோடில் தான் அரைச்சி எடுக்கணும். 2 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு தள்ளி விடணும். அந்த மாதிரி நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். 2-3 தடவை அரைச்சி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு உப்பு இல்லாமல் வேக வச்சு எடுத்துடணும். அப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக அதே மாவில் உப்பு சேர்த்துட்டு அதையும் வேக வச்சு எடுத்துடணும். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். இட்லி சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்படி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு எடுக்கணும். நல்லா இப்படி உதிராக வந்துடும். இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் அந்த பிட்டு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துடணும். வெல்லம் நல்லா இப்படி கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து பார்த்துட்டு இப்படி உருண்டை பாகு வரணும். இப்போ பொடி பண்ணி வச்ச பிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பாகு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய், நெய், முந்திரி வறுத்துட்டு சேர்த்துடணும், கலந்து விட்டுறணும். காரத்துக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, மோர் மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு உதுத்து வச்ச பிட்டு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு தொட்டுக்கு மாங்காய் கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து போட்டுடணும். இனிப்பு காரம் பிட்டு மாங்காவோட சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.